Welcome to the Roots. Sow, grow and reap. இன்னைக்கு நாம 12th standard polityயோட lesson 6 administrative machinery in Indiaவோட book marks தான் வந்து பார்க்க போறோம். So let's get into the session. First question, who appoints the members of All India Services? All India Services அப்படிங்கறவங்களோட members வந்து யார் appointment பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து option A president. அடுத்த question, the Union Public Service Commission, which is concerned with the recruitment of civil service at the center. இது வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா through a presidential ordinance in 1950. So இதுக்கு option A. அடுத்த question, the composition of the Union Public Service Commission has been. இப்போ வந்து Union Public Service Commissionோட composition members இவங்கெல்லாம் எவ்வளோ இருக்கணும், chairman members அதெல்லாம் வந்து யார் வந்து determine பண்ணுவாங்க அப்படின்னா option C, determined by the president. So appointment, composition, removal எல்லாமே வந்து maximum Union Public Service Commission பொறுத்தவரை நம்ம president தான் வந்து பண்ணுவாங்க. So இதுக்கான option C. அடுத்தது, what is the chief function of the UPSC? இது வந்து option A, to conduct examinations for appointment to all India and central services. So chief function என்ன அப்படின்னா examination conduct பண்ணி அவங்கள appointment பண்ணுவாங்க to all India services and central services. இதில் வந்து இந்த all India services பொறுத்தவரை என்ன அப்படின்னா 3 services தான் இப்போ வந்து கரண்ட்ல இருக்கு, IAS, IPS and IFS. இந்த other services like Indian Foreign Services இதெல்லாம் வந்து central services list 1 and 2 அதில் வரும். அடுத்தது, members of the UPSC can be removed from office before the expiry of the term by, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி appointment, removal எல்லாமே யார் பண்ணுவாங்க, president யாரோட ரெக்கமெண்டேஷன்ல அப்படின்னா on the recommendation of the Supreme Court. So இதுக்கான ஆன்சர் option C. அடுத்த question, which of the following has been wrongly listed at an all India services? இதுவும் நான் முன்னாடியே சொன்னேன், IAS, IPS and IFS. So wrong-ஆ இருக்கிறது option D, Indian Economic Service. அடுத்த question, which of the following is not a statutory functions of the UPSC? UPSCயோட statutory function எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து option D, to act as a watchdog on the functioning of the State Public Service Commission. இது வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்த question, in India new all India services can be created. Yes, நம்ம வந்து புதுசா வந்து services வந்து கிரியேட் பண்ணலாம். யார் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட். அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெசல்யூஷன் மாதிரி பாஸ் பண்ணி அவங்க ஒரு நியூ பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யார் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, பை தி பார்லிமெண்ட். அடுத்த question, a member of State Public Service Commission can be removed on the ground of misbehavior only after an inquiry has been conducted by. இதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி தான் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து கவர்னர் பண்ணுவார், ஆனால் ரிமூவல் வந்து பிரசிடென்ட் தான் வந்து பண்ணுவார். ஸோ யாரோட ரெக்கமெண்டேஷன், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது, expenses incurred out of contingency fund of India. contingency fund of India வந்து எப்போ ரொம்ப எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் இருக்கும் போது தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அதோட எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி இன்கர் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, recouped by collecting contributions from various states. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின், which one of the following motions is related with union budget? இப்போ பார்லிமெண்ட்ல வந்து நிறைய மோஷன் வந்து இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், சென்ஷூர் மோஷன், கட் மோஷன், காலிங் அட்டென்ஷன் மோஷன், இந்த மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் பட்ஜெட் ரிலேட்டடாக எந்த மோஷன் அப்படின்னா ஆப்ஷன் பி, கட் மோஷன். கட் மோஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு, பாலிசி கட், டோக்கன் கட், எக்கனாமிக் கட், இந்த மாதிரிலாம். அடுத்தது, லோக்சபா பாசஸ் ஓட் ஆன் அக்கௌண்ட். எதுக்காக வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஓட் ஆன் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட். இது வந்து லோக்சபா எதுக்கு பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டு மீட் த அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது,
which one of the following sets of bill is presented to the parliament along with the budget? பட்ஜெட் கூட சேர்த்து நம்ம பட்ஜெட் வந்து ஒரு வருஷமும் சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா, அது கூட வந்து 2 பில்லும் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில். அது 2 பில் என்னென்னு ரொம்ப தெரிஞ்சுக்கணும், இம்பார்ட்டண்ட் இந்த கொஷின். ஆப்ஷன் சி ஃபினான்ஷியல் பில் அண்ட் ஃபினான்ஸ் பில் அண்ட் அப்ராப்ரியேஷன் பில், இந்த 2 பில் தான். அடுத்தது, under the constitution the central government collect various types of taxes which it has to share with the state governments. yes, first வந்து central government வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா tax வந்து impose பண்ணி அது state government கூட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க impose பண்ணி கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா impose பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. இதுவே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது இதுலேயே. ஸோ அதுக்கான அத்தாரிட்டி வந்து யார் வந்து டிசைட் பண்ணுவாங்க அந்த ஷேரை பற்றி அப்படின்னா, அந்த ஸ்டேட்ஸ் கூட நடக்கிற ஷேர் பற்றி அப்படின்னா ஆப்ஷன் பி த ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்த கொஷின், when an advance grant is made by the parliament pending regular passage of the budget it is called. yes, இது வந்து ஆப்ஷன் ஏ ஓட் ஆன் அக்கௌண்ட். நம்ம முன்னாடியே ஓட் ஆன் அக்கௌண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அட்வான்ஸ் கிராண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்வாங்க. அதை எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்லிமெண்ட் வந்து இதை வந்து பண்ணுவாங்க. பெண்டிங் ரெகுலர் பேசேஜ் ஆஃப் தி பட்ஜெட் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின், the parliament exercise control over finances through several methods which one of the following has been wrongly listed? தப்பா இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து கன்ஃபார்ம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சென்ட்ரல் பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணுவாங்க, இது கரெக்ட். டேக்ஸ் இம்போஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க, இதுவும் கரெக்ட். ஸோ இதுதான் வந்து ராங்காக இருக்கணும். இட் sanctions the amount spent out of the consolidated fund of India. The Parliament of India generally holds 3 sessions. Which one of the following has been wrongly listed as a session of the Parliament? ஓகேவா, மொத்தம் பார்லிமெண்ட்டில் வந்து 3 செஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா பட்ஜெட், மான்சூன், வின்டர். லாங்கஸ்ட் செஷன் எது அப்படின்னா பட்ஜெட் செஷன். ஷார்ட்டஸ்ட் செஷன் எது அப்படின்னா வின்டர் செஷன். இது வந்து 4 months நடக்கும், இது வந்து 2 months நடக்கும். இன்னொரு செஷன் மான்சூன் செஷன் 3 months நடக்கும். ஸோ எது ராங்காக இருக்குது அப்படின்னா ஸ்ப்ரிங் செஷன், இதுதான் வந்து இதோட ராங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின், த லோக்சபா இஸ் சுப்பீரியர் டு தி ராஜ்யசபா. ஆமாம், லோக்சபா எப்போவுமே வந்து சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எலெக்ட் பண்ணுறவங்க டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள். ஸோ அது ஒரு விஷயம். அப்போ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் அக்கௌண்டபிள் டு இட், அது ஒன்று. அதே மாதிரி இட் கண்ட்ரோல்ஸ் தி பட்ஜெட். கரெக்ட். இந்த எல்லா ரீசன்னால தான் வந்து லோக்சபா வந்து சுப்பீரியராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ் ரீசன்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது, ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் 2 or more states. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து புதுசாக ஒரு சர்வீஸ் வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேன் பி கான்ஸ்டிடியூட்டட். யார் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட். ஓகேவா, after the resolution to this effects is passed by the legislatures of the concerned state. So option C pass பண்ணலாம். யார் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட். அடுத்தது, when was the public service commission a forerunner of union public service commission was first of all set up in India? first வந்து இதோட நம்ம யூபிஎஸ்சியோட forerunner வந்து பிஎஸ்சி. ஓகே, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது வந்து எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எப்போனா 1926. ஆப்ஷன் ஏ. அடுத்தது, அசர்ஷன் அண்ட் ரீசனிங். A secretary is the chief advisor to the minister on all aspects of the policy and administrative affairs. ஆமாம், மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கிலையும் வந்து கன்ஃபார்ம் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அவங்க தான் வந்து சீஃப் அட்வைசர் பண்ணுவாங்க. என்னன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸ். கேபினட் செக்ரட்டரி இஸ் தி ஹெட் ஆஃப் தி சிவில் சர்வீஸ். எஸ், இதுவும் கரெக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ and or is the correct explanation of A. அடுத்த கொஸ்டின், இங்கே வந்து நிறையா வந்து செக்ரட்டரிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு மினிஸ்ட்ரின்னு இருந்ததுன்னா அது எப்படி வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு மினிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டாக வந்து
பிரியும். டிபார்ட்மெண்ட்லேருந்து விங் அப்படிங்கிறது உருவாகும். விங்குக்கு அப்புறம் அது வந்து டிவிஷன்ஸாக பிரியும். டிவிஷன்ஸ் வந்து பிரான்ச்சஸாக வந்து பிரியும். அதுக்கப்புறம் செக்ஷன்ஸாக பிரியும். ஸோ மினிஸ்ட்ரியோட லோவஸ்ட் லெவல் எது அப்படின்னா செக்ஷன் தான். இதில் எந்தெந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இதுக்கான ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பெருசு எது அப்படின்னா டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் யாராக இருப்பாங்க அப்படின்னா செக்ரட்டரி. ஓகேவா, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. அடுத்தது விங்கு. விங்குக்கு வந்து அடுத்த பொசிஷனில் இருக்க அடிஷ்னல் செக்ரட்டரி, இவர் வந்து நம்ம ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டிவிஷன். டிவிஷனில் யார் இருப்பாங்க அப்படின்னா டெப்புட்டி செக்ரட்டரி அப்படிங்கிறவர் இருப்பார். அடுத்தது பிரான்ச். பிரான்ச்சில் வந்து அண்டர் செக்ரட்டரி அப்படிங்கிறவர் இருப்பாங்க. இந்த கடைசியாக இருக்க செக்ஷனில் வந்து செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னே ஒருத்தர் இருப்பார். அடுத்த கொஷின், லாஸ்ட் கொஷின். India adopted a model of development based on 5-year plans. Yes, true தான் அது. In all the 5-year plans, the approach was to fix a goal and employ the bureaucracy to work towards achieving that goal. Correct. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. எப்போவுமே 5-year பிளான் வந்து 12 5-year பிளான்ஸ் வந்து இருக்குது. அதில் எப்பவுமே வந்து ஒரு எய்ம் வச்சு எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க எல்லா வருஷமும் போடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.